ஹே கைஸ், நேத்து நம்ம சென்னைக்கும் நம்ம பங்காளி எம்ஐக்கும் நடந்த மேட்ச் பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி போன மேட்ச்லயும் நம்ம கூட நடந்ததுல தோத்துட்டாங்க. இந்த முறையும் நேத்து நடந்த மேட்ச்லயும் தோத்துட்டாங்க. அவனை அடிக்கிற அடியில கண்ண தண்ணி இல்ல கண்ணே பிடிக்குது பாரு. ஹார்திக் பாண்டியா டாஸ் வின் பண்ணி நாங்களே பேட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. எம்ஐ பேட்டிங்கோட ஸ்டார்ட் நல்லா தான் இருந்தது, பட் பினிஷிங் தான் சரியில்லை. ஃபர்ஸ்ட் எம்ஐ பேட்டிங் ஆடினாங்க. அதுல பாத்தீங்கன்னா நமந்தீர் 37 பாலுக்கு 57 ரன் அடிச்சு நான் இருக்கண்டா அப்படின்ற மாதிரி சொல்லி ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்தாரு. ஒரு டீசென்டான ஸ்கோர் தான். அடுத்ததா பாத்தீங்கன்னா ரியான் ரிக்கல்டன், அவரும் பாத்தீங்கன்னா 37 ரன் எடுத்திருந்தாரு. 5 சிக்ஸஸை பறக்க விட்டு சிஎஸ்கே பவுலர்ஸ்க்கே கொஞ்சம் டஃப் கொடுத்தாரு. ஆனா நம்ம டீமோட ஸ்பின் பவுலரான நூர் அகமத் பாத்தீங்கன்னா தம்பி ஒரு நிமிஷம் இருப்பா அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்டாரு வெளியே. அடுத்தது எம்ஐல இருந்து ஸ்கை வந்தாரு. ஸ்கைனா வேற யாரும் இல்ல, சூரியகுமார் யாதவ். அவரை தான் ஸ்டார்ட் பண்ணி ஸ்கைன்னு கூப்பிட்டேன். அவரும் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்டைல தான் விளையாண்டாரு. பட் ராமகிருஷ்ணா கோஸ் இருக்காரு இல்லையா, அவரு ஓவர்ல அவுட் ஆகிட்டாரு. அடுத்ததா யார் வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹார்திக் பாண்டியா வந்தாரு. அவரும் நல்லா விளையாடுவாரு அப்படின்ற மாதிரி தான் நினைச்சோம். கேப்டனா முன்னாடி நின்று லீட் பண்ணுவாருன்னு பார்த்தா 23 பாலுக்கு 18 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. இவரை T20 ரேஞ்சுக்கு விளையாட சொன்னா டெஸ்ட் மேட்ச் ரேஞ்சுக்கு ஆடி எம்ஐ மொமெண்டத்தையே கொஞ்சம் பிரேக் பண்ணிட்டாரு. ஹார்திக்கோட இன்டென்ஷன் புரியல, ஆனா ரிசல்ட் எம்ஐக்கு சரியாவே வரலன்னு தான் சொல்லி ஆகணும். இதுக்கு மேல எம்ஐயால எதுவுமே பண்ண முடியல. ஸோ எப்படியோ முட்டி திணறி பாத்தீங்கன்னா ஒரு ஓவருக்கு 6-7 ரன் அடிச்சு பாத்தீங்கன்னா ரன்னோடைய ஒரு 160க்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. பட் இது ஓகே தான். இருந்தாலும் இவங்களுக்கு வந்து ஸ்டார்டர் சரியா இருந்தது, ஃபினிஷ் பண்ண யாரும் அவ்வளோ ஒத்துழைக்கலன்னு தான் சொல்லி ஆகணும். இதுக்கு முன்னாடி ஆட வேண்டிய மேட்ச்ல எல்லாம் இப்படிலாம் பவுலிங் போடல நம்ம சிஎஸ்கே. இந்த மேட்ச்ல அப்படி என்ன வெறியோ தெரியல, எம்ஐ மேல இப்படி பண்ணி விட்டாங்க. நம்ம கம்போஜ் இருக்காரு பாத்தீங்களா, அவரு சூப்பராகவே பவுலிங் போட்டிருந்தாரு. 32 ரன்கள் விட்டாலும் 3 விக்கெட்டை அசால்ட்டா எடுத்துக்கிட்டாரு. இதனாலேயே எம்ஐயோட 3 விக்கெட் போனதுனாலே அவங்களோட பேக் போனே காலி ஆயிடுச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். அடுத்தது நூர் அகமத், அவரும் ஒரு சூப்பரா தான் போட்டிருந்தாரு பவுலிங்லாம். 26 ரன்கள் தான் கொடுத்திருந்தாரு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா 2 விக்கெட்டை எடுத்திருந்தாரு. இதனாலேயே பாத்தீங்கன்னா எம்ஐ பிளேயர்ஸோட எண்ணிக்கை கம்மியானதுனாலே ஒரு கொலாப்ஸ் உண்டாயிடுச்சு. அடுத்தது முகேஷ் சௌத்ரி, இவர் விக்கெட் எடுக்கல தான் உண்மைதான். ஆனா எம்ஐ பிளேயர்ஸை ரன் அடிக்கவே விடல. அவங்களால பாத்தீங்கன்னா அதிக ரன்களை எடுக்கவும் முடியல. இவர் பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, சூப்பரா பவுலிங் போட்டாரு, ஸ்ட்ரிக்டா பவுலிங் போட்டு ரன் எடுக்க விடல. அப்புறம் ஆல்ரெடி சொன்னதுதான் ராமகிருஷ்ணா கோஷ், அவர் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சூரியகுமார் யாதவ ஃபர்ஸ்டே வெளியே அனுப்பி விட்டாரு. சரி, அடுத்ததா சிஎஸ்கே எப்படி சேசிங் தான் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எப்பயும் போல நம்ம சஞ்சு சாம்சனும் ருத்ராஜ் கெய்க்வாடும் இறங்கினாங்க. சஞ்சு சாம்சன் நல்லா தான் விளையாடுவாரு, இந்த இதுவும் டார்கெட்டை ஈஸியாகவே ஃபினிஷ் பண்ணிடுவாரு அப்படின்ட்டு பார்த்தோம். பட் ஸ்டார்டிங்லேயே வெறும் 11 ரன்னுக்கு அவுட் ஆகி அப்படியே ஷாக் கொடுத்து வெளியே கிளம்பிட்டாரு. என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது ருத்ராஜ் கெய்க்வாட் கடைசி வரைக்கும் நின்று ஒரு கேப்டன்சியை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. 48 பாலுக்கு 67 ரன் எடுத்திருந்தாரு. அவரால் விளையாட முடியலன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு இன்ஜூர் ஆயிருந்தது கையில். அதனாலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அவருக்கு விளையாட. இருந்தாலும் பரவாயில்ல, 67 ரன்கள் நம்ம சிஎஸ்கே டீமுக்காக எடுத்திருந்திருக்காரு. அடுத்ததாக அவர் கூட விளையாண்ட கார்த்திக் சர்மா, அவர் பார்த்தீங்கன்னா 14.2 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்களா, எனக்கே இன்னைக்கு தான் தெரியும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவர் 40 பாலுக்கு 54 ரன் எடுத்திருந்தாரு. இவரு கூட சேர்ந்துதான், ருத்ராஜ் கூட சேர்ந்துதான். இது ஒரு நல்ல ஸ்கோர் தான் சொல்லி ஆகணும். எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இவர் 14.2 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க, இது ஒர்த்தா இல்லையான்னு அப்படின்றத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எம்ஐ பவுலிங்கும் சும்மா இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். ஜஸ்பிரிட் பும்ரா இருக்காரு பார்த்தீங்களா, அவரு ஒரு விக்கெட் எடுத்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண கொண்டு வந்தாரு. அப்புறமா ட்ரெண்ட் போல்ட் இருக்காரு இல்லையா, அவருக்கு நேற்று என்ன ஆச்சுன்னு தெரியல, ராசியே இல்லை போல. நேற்று ஒரு விக்கெட் கூட விழல, அவர்னால ரன்ஸ் தான் போச்சு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 18.1 ஓவர் கிட்டே பார்த்தீங்கன்னா மேட்சை முடிச்சுட்டு எல்லாமே கிளம்பிட்டாங்க. இந்த அளவுக்கு தான் மேட்ச் இருந்தது நேற்று. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பழைய பகையை மனசில் வச்சுட்டு ரொம்ப இதாக விளையாடுவாங்கன்னு பார்த்தா இந்த முறையும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அதுக்கு மேலே பயங்கரமாக விளையாண்டு ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, எப்படியோ சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க. இருந்தாலும் இவங்க பிளே ஆஃப் போக வாய்ப்பு இருக்கா இல்லையான்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ 6வது இடத்துக்கு வந்திருக்காங்க. பிளே ஆஃப் 4க்குள்ளே போக முடியுமான்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.